அவரோட கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு கார் இருக்குல்ல, கார்ல நம்ம நைட்டு டிராவல் பண்ணும்போது அந்த லைட்டோட வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்பீடா மூவ் ஆகி போய்க்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா, பள்ளம் எங்க இருக்குன்னு தெரியும், ஸ்பீடு பிரேக் தெரியும், எங்கனக்குள்ள வளைவு இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். அதனால ஸ்பீடா போகலாம். அதே காரோட லைட்டு அந்த பிரைட்னஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால அவ்வளோ வேகமா போகவே முடியாது. அதையும் மீறி வேகமா போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா, ஒண்ணு பள்ளத்துல விட்டுருவோம், இல்ல ஸ்பீடு பிரேக்ல விட்டுருவோம். ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துரும். அதுபோல தான் மத்தேயு 6:22 வசனம் சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நம்மளுடைய கண்ணு எவ்வளவு தெளிவா இருக்குதோ, அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறி போய்க்கிட்டே இருக்கலாம். அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வசனம் தான் வெளிச்சமா இருக்குது. ஆமென். தேவனுடைய வசனம் மட்டும்தான் நமக்கு வெளிச்சம். அந்த வசனத்தை மட்டும் நம்ம கண்களை வச்சு பார்த்து நம்ம முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கையை போய்கிட்டே இருக்கணும். வாலிப பிள்ளைகள் அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கண்ணை வச்சு எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அந்த காரியத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறது, பெண் ஆணை பார்க்கறது, அநேக தப்பான காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது. அதுக்கு மாறா நம்மளுடைய கண்ணை நம்ம எதெல்லாம் நோக்கி பார்க்கணுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். தேவனுடைய வசனத்தை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யோவேல் 2:28 வசனத்தை பார்க்கும்போது ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுவார். அப்படி ஊற்றப்பட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உம்முடைய மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். அதனால இந்த ஆராதனைக்கு முன்பதாக நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்குவோம். ஆண்டவரே, என்னுடைய கண்ணை வச்சு நான் தீமையானது ஒண்ணு பார்க்க மாட்டேன். உமக்கு பிரியமா இருக்கிற உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை மட்டும்தான் நான் நோக்கி பார்ப்பேன். அது என்னுடைய வாழ்க்கைய மேன்மைப்படுத்தும். ஆமென். எல்லாரும் ஒரு பாட்டை பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, அவரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம்.